Hi SS family, welcome back to our channel. இது vlog number 4. இன்னைக்கு வீடியோல நான் பார்க்க போனா எனக்கு பிடிச்ச எள்ளு உருண்டை தான் எடுக்க போறாரப்பா. அதுவும் ட்ரெடிஷனல் முறையில் கிராமத்தில் செய்கிற மாதிரி செய்ய போகிறோம். ரொம்ப பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது நெய் உருண்டை மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன சொல்லக்கூடாது, ராகி உருண்டைன்னு சொல்லக்கூடாது, நெய் உருண்டைன்னு சொல்லணும். 4 நாள் வச்சா கூட அருமையாக இருக்கும். ஒரு 1/2 கிலோ போல் ராகி மாவு இருக்குது, கரெக்டாக 1/2 கிலோ கடலக்கொட்டை இருக்குது, 1 கிலோ வெல்லம் இருக்குது. ஆனால் 1 கிலோ நம்ம போட போகிறதில்ல. இல்லை ஒரு 350 கிராம்லேருந்து 400 கிராம் போட்டாலே கரெக்டாக இருக்கும். 1/2 கிலோ போட்டோம்னா அப்படின்னா ஈக்குவலாக போட்டோமா அப்படின்னா டேஸ்ட் அதிகமாக இருக்கும், அது நல்லா இருக்காது. ஸோ நம்ம ஒரு 350 கிராம்லேருந்து 400 கிராம் தான் போட போகிறோம். முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ராகியை ரொட்டியாக என்ன பண்ணலாம் செஞ்சு எடுத்துக்கலாம். கடலக்கொட்டையை வறுத்து உடச்சிக்கலாம். ஆக்சுவலாக இது எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டான ஒன்று. கடலக்கொட்டையை கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, மிக்சியில் போட்டு அடிக்கக்கூடாது. வறுத்துட்டு தோலை நீக்கிட்டு மிக்சியில் போட்டு அடிச்சோம்னா நல்லா இருக்காது. ஸோ பக்காவாக நம்ம பண்ணலாம். வாங்க, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக நம்ம ரொட்டி சுடுறது, நார்மல் ரொட்டி சுடுறதுக்கு போதுமான அளவு உப்பு போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. ஒரு பிஞ்சு போட்டுக்கணும்னா டேஸ்ட்டுக்காண்டி நல்லாயிருக்கும் ரொட்டி. இப்போ தண்ணி ஊற்றி ரொட்டி சுடுற பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப அதிகமாக இல்லாமல் இந்த பதம் இருந்துச்சுன்னா ரொட்டி சுடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ கடலக்கொட்டையை வறுத்து உடச்சிக்கலாம். கடலக்கொட்டை ஆக்சுவலாக நம்ம மிக்சியில் போட்டு அடித்தோம்னா நல்லா தூளாகிடும். அதனால் கல்லில் இந்த மாதிரி உருட்டி உடச்சிக்கிட்டோம்னா அதுவே ஓரளவுக்கு உடஞ்சிரும். இப்போ உடச்சிக்கலாம், நல்லா உடச்சிரும். கடலக்கொட்டை ரெடி. இதெல்லாம் ஆஞ்சி ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லணும். நம்ம இப்போ எல்லா வாட்டி நம்ம இது இடிச்சு சாப்பிட்றோம்னா எள்ளுண்டை ஆஞ்சி ஐயா வாங்கி வச்சது போகிறதுனால தான். ஆக்சுவலாக இதெல்லாம் சொத்து இருந்து இப்போ நம்ம வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, அதே மாதிரி கிரைண்டர்லாம் இப்போ வாங்கி யூஸ் பண்ணுறோம்ல, இதெல்லாம் இப்படி வீட்டில் வந்து அசட்டு மாதிரி இருந்துச்சோ அந்த காலத்தில் உரல் வாங்கி வைக்கிறத. அம்மிக்கல், ஒரு அம்மிக்கல் இருக்குது, ஆட்டுக்கல். இந்த ஆட்டுக்கல் அது அம்மிக்கல் இல்லையா, அதெல்லாம் சொத்து ஆக்சுவலாக. அதனால தான் அந்த ஆயை வாங்கி வச்சுருக்காங்க. அந்த ஆயாவில் ஆஞ்சி ஐயா வாங்கி வச்சுக்கிறாங்க. வீட்டில் கொடுவாள் அந்த விஷயங்கள்லாம் கிராமங்கள் இருக்கும். எங்கள் ஆயாலாம் சொல்லு கிடக்கும், குழந்தை பிறந்த உடனே அடுத்த வேலைக்கு சமைக்கணும் அப்படின்ட்டு போயிடுமா. இந்த மாதிரி உலக எத்தனை போய் கொத்த ஆரம்பிச்சிருமா. நம்ம இப்போ சொன்னால் பொய் தானே சொல்கிற ஆயா. நானே கேட்டிருக்கேங்க ஆயாவை, கேள்வி வாய்க்கு இதுன்னு சும்மா பொய் சொல்லுக்காதுன்னு. பட் ஆனால் உண்மையிலே குழந்தை பிறந்த உடனே குழந்தை விட்டு போய் சமைக்க ஆரம்பிச்சிடணும். வீட்டுக்கார வேலைக்கு போட்டுக்கிறான், காட்டுக்கு போட்டுக்கிறான், வந்தால் திட்டுவான் அப்படின்ட்டு. இப்போ மாவை ரொட்டி வந்து இந்த மாதிரி கனமாக சுட்டுக்கணும். ஆக்சுவலாக அது சுட்டி எடுத்தோம்னா இந்த மாதிரி வரும். லைட்டாக முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் ரொம்ப கம்மியாக விட்டு சுட்டால் தான் ஒரு 2 நாள் கழிச்சாக்க அந்த கசிறு அடிக்குதுன்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி எண்ணெய் ஸ்மெல் வராமல் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் கம்மியாக விட்டு சுட்டுக்கலாம். ஆயில் கூட பார்த்து வத்தி. வெரி குட் விக்கா, வெரி குட். இது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்எஸ் ஃபேமிலி, இது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது உலக்கன்னு தெரியும், பட் உலக்கையில் எந்த விஷயம் இருக்குது இல்லை, எந்த ஒன்று அது என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முதல்ல ரொட்டியை இடிச்சிக்கலாம். சூடு இருக்கும்போதே இடிச்சிக்கிட்டால் தான் நல்லா பிளெண்ட் ஆகும். வெள்ளத்தை ஓரளவுக்கு இடித்து எடுத்துக்கிட்டேன். நான் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த எள்ளு உண்டையெல்லாம் எப்போ இடிக்குவாங்க தெரியுமா, உகாதி டைமில் மலையெல்லாம் உகாதி பயங்கர ஃபேமஸ்ஸு. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பண்டிகை மாதிரி வரும், அப்போ தான் இதெல்லாம் செய்வாங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் இஷ்டத்துக்கும் இடிச்சுக்கிறோம் இல்லையா, நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது இடிச்சு சாப்பிட்றோம். விட இடிச்சிடுவோமா? தள்ளி விட சரி, அப்படி தள்ளக்கூடாது சரி, கீழே போய் வந்துடும். அப்படி எடுத்து போடு சரி, போடு எடுத்து போடு. விட்ரு. அவ்வளோதான். இப்போ வெல்லமும் கடலக்கொட்டையும் போட்டுக்கோ. வெல்லம் ஃபுல்லாக போடாத, ஒரு 1/2 kg வர மாதிரி போட்டுக்கோ. அப்படியே சாசி விட்டுக்கலாம்ல. போடு. கடலக்கொட்டை போட்டுருந்த கடலக்கொட்டை எல்லாம் இடிக்கடிக்கே போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் மெதுவாக இடிக்கலாம், வேகமாக இடிச்சோம்னா நல்லா பறந்துடும். ஒரு 20 நிமிஷமாக இடிச்சுன்னுக்குறோம். 20 நிமிஷமாக இல்லை, ஒரு 10 நிமிஷம் இடிச்சுன்னுக்குறேன். ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு. ஆனால் இது பத்தாது, நல்லா இடித்தா தான் வெல்லம் சுத்தமாக அந்த கட்டியே இருக்கக்கூடாது, வெல்லம் கட்டியே. ரெண்டாவது, இந்த ரொட்டி சுடும்போது வெந்த இடத்துலலாம் கொஞ்சம் கட்டியாக இருக்கும், அதெல்லாம் நல்லா சூப்பராக பிளெண்ட் ஆகணும். வெல்லம் அது கட்டியாக இருந்துச்சாலே அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இன்னும் ஒரு 1/4 மணி நேரம், இந்த 20 நிமிஷம் நல்லா இடிச்சோம்னா வெல்லம் ஃபுல்லாக என்ன ஆகிடும்னா பிளண்ட் ஆகிடும், உருகிடும். வெயில் அடிச்சு குத்த சூடாகி உருகும். எல்லாம் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே குத்தினுக்கிறோம் இல்லையா.
பாரு டன் டன்னு கேட்குது பாரு கல் கடையில். அதெல்லாம் கல் இப்போல்லாம் ரொட்டி வேக வெந்திருக்கும்ல நல்லா 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 இடி கொடுத்து கேப்பா இழுத்து இழுத்து பிடிக்குது. என் கை எப்படி ஒதுக்கு தெரியுமா? எல்லாம் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் குத்துறதெல்லாம். கடற்கரை ஆடுது வரு இப்போ குத்து குத்து ஏம்மா ஏம்மா நல்லா குத்து இந்த குத்து இடுப்பு நல்லா வளைஞ்சு குத்துனா தானே. குத்துறா சரி ஏப்பா நீ கல்லில் குத்திட்டு போடுறா சேட்டே. கல்லில் குத்தினேன்னா மொத்தம் இவ்வளோங்காட்டி கஷ்டப்பட்டு இழு ம் அவ்வளோதான். அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அடிச்சோம்னு வச்சுக்கோங்க சரியாக போயிடும். அவ்வளோதான் முடிஞ்சு. முடியல கையெல்லாம் வலிக்குது. சூப்பராக இருக்குது மாதிரி. எஸ் இதான் ராகி பால். ஆக்சுவலாக இது நம்ம கடையில் வாங்கத்தால இவ்வளோ கருப்பாகுது. இது எப்படி இருக்குது? மை காட். எஸ் எஸ் நம்ம ஒரு குக்கிங் வீடியோ எடுத்துகிட்டு வந்து மட்டன் எனக்கு பிடிச்ச எள்ளுண்டை. எள்ளுண்டை இல்லை எள்பூண்டி ராகி உண்டை. வந்துட்டாடா வத்தி வந்துட்டாங்கடா. வாய்க்கு தான் 3 நேரம். என்ன பண்ணுறீங்க? 1/2 கிலோ மாவு இல்லையா? 1/2 கிலோ மாவு நக்கின்னு கிடையாட்டுங்குது. 1/2 கிலோ மாவு 1/2 கிலோ கடலக்கொட்டை ஒரு 350 கிராம் வந்து 400 கிராம். 400 கிராம் இல்லை 1/2 கிலோ போட்டோம். வெல்லம் கொஞ்சம் ஸ்வீட் இல்லைன்னு இன்னும் கொண்டாந்து ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு உண்டு பிடிச்சிருக்கு. நல்லாயிருக்கும். வேலை நடந்துன்னு தாட்டுங்குது. எஸ்எஸ் ஃபேமிலி எள்ளுண்டை பக்காவாக செஞ்சுட்டோம். இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது. இது இப்படியே வச்சுட்டு இப்போ ஆல்ரெடி ஆளுக்கு 1 2 சாப்பிட்டோம். ஒரு 2 நாள் கழிச்சு நாளைக்கு சாப்பிட்டு நாளைக்கு மறுநாளும் சாப்பிட்லாம். இதை ஒரு 4 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். நம்ம கடையில் வாங்கினோம்னா காலைல செஞ்சாலும் ஈவினிங் ஒரு மாதிரி ஆகிடுது. ஆனால் இது 4 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் இருக்கும். ஆக்சுவலாக இப்படி தான் செய்யணும். இப்படி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். மற்றவங்களாம் ரொம்ப மோசமாக செய்கிறாங்கன்னு சொல்ல. பட் நம்ம ஊரில் இப்படி செய்வாங்க. இதோட டேஸ்ட் வந்து அட்டியாக இருக்கும். ஆசம். ஓகே இதை வந்து வழக்கம் போல் டிஃபனில் போட்டு வச்சுருவேன் என்ன.